நாங்கள் சொன்ன சொல்லை தவறினால் என்ன ஆகும் என்பது எங்களுக்கு தெரியும். அதிலே தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பதிவுக்கு அடிமையாக தங்களுடைய வாழ்வையும் சீரழித்துக் கொண்டு குடும்பத்தையும் சீரழித்துக் கொண்டு சமுதாயத்தை சீரழிக்கின்ற நிலையிலே அவர்கள் சொல்வதை நாம் அனுமதிக்க முடியாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமுதாய இயக்கம் என்ற முறையில் அந்த சமுதாய கழகங்களை ஒன்று கூடுதலாக்கி தீவிரமாக நடத்துவது என்பதாகவும், ஆகவே மதுவிலக்கை தீவிரமாக நடத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நகை தொடர்ந்து வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு முன்னாள் பெண்கள் எல்லாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த பாசறையை தொடர்ந்து ஆதரித்து அதிக திட்டங்களை தமிழ் சமுதாயம் பெற்றுவிட முனைந்திட வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான மலரை வந்து மலர்ந்து சொல்லலாம், பொக்கிஷம் சொல்லலாம், அரும்பாடுபட்டு அலைந்து திரிந்து தமிழ்நாட்டிலே ஏன் இந்தியாவிலேயே இந்த ஒரு நிறுவனம், இந்த ஒரு அரசாங்கமும் இவ்வளவு பாடுபட்டு சேகரித்திருக்க முடியாது. அவ்வளவு பாடுபட்டு புள்ளியோரங்களை சேகரித்து இதனால் என்ன விளையும் என்பதை ஆலோசித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திறர்கள் ஒன்று கூடி அறிவர் தம்பி TR பாலருடைய தலைமையில் ஏற்றுக்கொண்ட அந்த முயற்சியை நான் தொடர்ந்து பாராட்டிக் கொண்டே இருப்பேன். அவருடைய வழியில் எல்லோரும் யோசிக்க தொடங்கி இன்னும் என்னென்ன கருத்துக்களை சொல்லலாம் என்பதை அவற்றையெல்லாம் எழுத்தை காட்டி கழகத்தை அறுவடை செய்யுங்கள் என்று எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த இனிய விழாவிற்கு நம்முடைய உறுதிமொழிகளை நிறைவேற்றக்கூடிய பலத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்குங்கள். மழை காரணத்தால் உங்களிடத்திலே இறங்குகிறேன் என்று மதியம் இருக்கிறது. அதற்கு வழியை காட்டுங்கள். வழி வைக்க உங்களுடைய தோள்களோடு உராய்ந்து இந்த கழகத்தை புரிவும் பலமும் பெற செய்தால்தான் நாம் வாழ முடியும். நான் வாழ முடியும் என்றால் நம்மிலே ஒரு சிலர் வாழ வேண்டும் என்ற புரணியில் சொல்லவில்லை. நான் என்பது தமிழ் சமுதாயத்தை, நான் என்பது தமிழர் கூட்டத்தை, நான் என்பது இந்த சமுதாயத்தில் மண்டி கிடக்கின்ற மனவேளை, மண்டி கிடக்கின்ற வருவையை ஒழித்து கட்டி தமிழன் அழுகிறார் என்று ஐரோப்புகளை நாம் குடியேற்ற வேண்டும். அந்த குடி நிழலில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திருவுருவப்படமும் தந்தை பெரியார் அவர்களுடைய திருவுருவப்படமும் அந்த குடி நிழலிலே இருந்தவாறு எல்லாம் வாழ்த்த வேண்டும். அதற்கு உங்களுடைய அருளாசி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த தேர்தல் அறிக்கையை பிடிக்கின்ற நேரத்திலே நீங்கள் இங்கே குழுவில் இருந்து
எங்களையும் இது பணிக்குழுவையும் பாராட்டு வகையாக நன்றியை தெரிவித்து இந்த அளவில் விளவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.